ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி சேனல். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வகுப்பு கிடையாது, ஒரு அறிவிப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் எக்ஸாம் நடந்தது இல்லை போன வருஷத்தில் 2024 அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதினவங்க ஒரு சில டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணாத விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் இது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன டாக்குமெண்ட் விட்டு போச்சுன்ட்டு அவங்களே லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், அவங்க பேர், என்னென்ன சர்டிஃபிகேட் விட்டு போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா, எந்தெந்த ரீஜனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்தந்த ரீஜனில் மென்ஷன் பண்ணியாக விட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்து நீங்கள் சென்னையில் போய் எழுதுனீங்கன்னா, நீங்கள் சென்னை அந்த ரீஜனில் இருக்கிற நம்பரை தான் பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் கடலூரில் இருந்துட்டு கடலூருக்கே எழுதுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வராது. சரிங்களா? அப்போ கடலூரில் இருந்து நீங்கள் சென்னைக்கு அந்த ரீஜனை போட்டு எழுதுனீங்கன்னா சென்னை ரீஜனில் பாருங்கள், உங்கள் பேர் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அது அப்படி பார்க்கக்குள்ள இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஒர்க்கிங்கு, பிஎஸ்டிஎம், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாத விட்டுட்டீங்களோ அவங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 72 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்தது. 27ஆம் தேதி வந்தது. அதாவது 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 72 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடணும். அப்படி அந்த 72 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. பாருங்கள். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க, கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியை போட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? அது என்னென்ன சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, என்ன சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வர்றது தேதிக்கு முன்னாடியே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் 72 மணி நேரத்துக்குள்ளே அனுப்பணும், வித்தின் 72 hours. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், சென்ட் இமெயில் ஐடி ஆர் சென்ட் ஆஃப்டர் 22 hours இந்த இன்டிமேஷன் வில் பி நாட் பி கன்சிடர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அனுப்புனீங்கன்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனுப்பிவிடுங்க. சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி போட்டு அனுப்பிவிடுங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்டுக்கு தான் இருக்கும். சரிங்களா? இவங்க தான் கொஞ்சம் அதிக மார்க் எடுத்துருந்துருப்பாங்க. அவங்க லிஸ்ட்டு போட்டு பார்க்கக்குள்ளே இவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் செலக்டட் கேண்டிடேட்னு கேட்டால் கிடையாது. அப்போ ப்ராப்பராக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களும் வருவாங்க இதில். சரிங்களா? இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் விடலை. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான லிஸ்ட்டு மட்டும்தான் இது. சரிங்களா? கிட்டத்தட்ட 8 பக்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இது போல் டிஸ்ட்ரிக்ட்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ப்ரியாரிட்டி இருக்குது. 10 ப்ரியாரிட்டி நீங்கள் எக்ஸாமில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்போ என்ன கொடுத்து அப்ளை பண்ணிங்களோ அந்த ப்ரியாரிட்டிலாம் வச்சு கேட்குறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க, விடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணனாலும் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம் எழுதுனாங்கன்னா, டிரைவர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் அப்லோட் பண்ண சொல்லிவிடுங்க சீக்கிரம். இது ஒரு நல்ல சான்ஸு, விட்டுடாதீங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், 72 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம்.